ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். எல்லாருமே கும்பமேளா மோனலிசாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கும்பமேளா கண்டெடுத்த காந்த கண்ணழகி அப்படின்னு அவங்களுக்கு பேரு. ஒரு கும்பமேளா நிகழ்ச்சியில ஒரு ஊசிமணி பாசிமணி விக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு போட்டோ எடுத்து வைரலாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகையாவும் ஆக்கியிருக்காங்க நம்மளோட மக்கள். இது மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தான். ஆனா அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கல்யாணம் பண்ணி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்துல இருந்து வந்து இப்பதான் ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. லைஃப்ல முன்னேற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. உடனே பார்த்தா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுவும் காதல் கல்யாணம், வீட்டை எதிர்த்து பண்ணிருக்காங்க. இந்த காதல் கல்யாணம் பண்ணது சரியா தவறா அப்படின்னு சொல்லி பல தரப்பினர் பலவிதமா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ உடனே பாத்தீங்கன்னா கண்ணீரோட வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு இயக்குனர் தொடர்ந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்யறாரு, அது மட்டும் இல்லாம அவர் சொல்றதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு. நான் இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கேன், ஆனா என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியல, எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைரக்டரோட பேரு சனோஜ் மிஸ்ரா. இவர் வந்துட்டு பாலிவுட்ல பெரிய ஒரு டைரக்டரா இருந்திருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவர் தான் மோனலிசாக்கு பாலிவுட்ல ஒரு பட வாய்ப்பு தர, ஹீரோயினை அறிமுகப்படுத்துற அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசை வார்த்தைகள் பேசி கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருந்தாரு. நடிக்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. நீ வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர முடியாது, என் கூடவே ஸ்டே பண்ணுன்னு சொல்லி ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து மும்பைல ஸ்டே பண்ண வச்சிருந்தாங்க. இவங்களும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி நேரத்துல தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அவர் மாறி இருக்காரு. அதுல இருந்து பிடிக்காம இவங்க வெளியில வந்திருக்காங்க. திரும்பவும் வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பரவாயில்ல நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பெண் பிடிக்காம தான் வேற ஒரு படத்துல கமிட் ஆயிருந்திருக்காங்க. அந்த ஷூட்டிங்காக கேரளா வரும்போது அவங்களோட காதலனை வர சொல்லி கல்யாணமும் பண்ணிருக்காங்க. அவங்களோட காதலன் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து போயிட்டு கேரளால போலீஸ்ல தஞ்சம் அடைந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏன்னா வீட்டுல இருந்து எதிர்ப்பு வரும் அப்படின்றதுக்காக. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே இப்படி கண்ணீரோட வந்து ஒரு பேட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மோனலிசாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.